தற்போது மழை குறித்தான நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக புதுவையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். தற்போது புதுச்சேரியில் மழை நிலவரமானது எப்படி இருக்கிறது? அங்கு கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த 2 தினங்களுக்கு தொடர்ச்சியாக கடல் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில், அதாவது மீனவ கிராம பகுதியில் முழுவதுமாக உள்ள இந்த கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் மீனவர்களை அப்புறப்படுத்தி தங்கும் முகாம்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கையானது மாவட்ட நிர்வாகமானது எடுத்து வருகிறது. இருந்த போதிலும் இன்று பிற்பகல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் தற்பொழுது கடல் அலையானது கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலை கிட்டத்தட்ட 4 முதல் 5 மீட்டர் உயர அளவிற்கானது எழும்பி வருகிறது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை வார இறுதி நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதன்படியே இந்த வாரமும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தரைக்காற்றானது அதிகப்படியான வீசக்கூடும் என்பதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அத்தியாவசியமின்றி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த புயலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமானது எடுத்துள்ளது. குறிப்பாக 260 தங்கும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிப்புகள் ஏற்பட்டால் தங்கும் முகாம்களில் தங்க வைக்கப்படும் அந்த பயனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவதற்கும் மாவட்ட நிர்வாகமானது தற்போது ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகிறது. புயல் இன்று கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதுச்சேரியில் நேற்று முதல் வெட்டி விட்டு சாரல் மழையானது பெய்து வருகிறது. இருந்த போதிலும் இன்று புயல் கரை கடக்க உள்ள நிலையில் கடல் ஆக்ரோஷத்துடன் காணப்பட்டு வருகிறது. பெங்கல் புயல் இன்று புதுச்சேரி அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.